தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் நாளை முக்கிய முடிவு. தமிழ்நாட்டின் முன்னெடுப்பு இந்தியாவை காக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். இந்த கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்படும். அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். நம்மோட நியாயமான கோரிக்கைகள் நிச்சயம் வெற்றியடையும். நம்மோட இந்த முன்னெடுப்பு இந்தியாவை காக்கும். எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட 48 பேரை பெண்கள் மூலம் மயக்கி ஆபாச வீடியோ எடுத்திருப்பதாக அமைச்சர் கூறிய குற்றச்சாட்டால் பரபரப்பு. சிபிஐ விசாரணை கோரி கர்நாடக சட்டப்பேரவையில் கடும் அமளி. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் தீ விபத்தின் போது கட்டுக்கட்டாக சிக்கிய பணம். உச்சநீதிமன்ற கொலீஜியத்தின் கவனத்திற்கு சென்ற நிலையில் யஷ்வந்த் வர்மா அலகாபாத்திற்கு மாற்றம். மாணவர்கள் விரும்பி பயன்படுத்தும் வகையில் மடிக்கணினிகள் தரமாக இருக்கும் என தங்கம் தென்னரசு தகவல். ஒரு மடிக்கணினிக்கு தலா 20,000 ரூபாய் வீதம் 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டப்பேரவையில் தகவல். அதிமுகவுக்கான செயல் திட்டங்களை பாஜக வகுத்து வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு மறைமுக விமர்சனம். அதிமுகவினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி தர மறுத்து சர்வாதிகார போக்குடன் செயல்படுகிறது ஒன்றிய அரசு. எந்த காலத்திலும் வடக்கிலும் இருந்து வரும் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு தலை வணங்காது என தங்கம் தென்னரசு திட்டவட்டம். திருப்பூரில் விசைத்தறி கூலி தொழிலாளர்கள் 3வது நாளாக இன்றும் வேலை நிறுத்தம். சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான காடா துணி உற்பத்தி பாதிப்பு. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை சசிகலா ஏற்றதாக வைகை செல்வன் பரபரப்பு பேச்சு. காஞ்சிபுரம் திருமுக்கூடலில் சசிகலா என்ற அதிமுக பிரமுகரின் பேச்சை சுட்டிக்காட்டி சூசகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடியார் தலைமையை ஏற்றுக்கொண்ட சசிகலா அவர்கள் எடப்பாடியார் தலைமையிலே அடுத்த ஆட்சி அமைய வேண்டும் என்று சொல்கிற சசிகலா அவர்கள் திருமுக்கூடலில் இருந்து திமுகவை கடுமையாக சாடுகிறார். கர்நாடகாவில் கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு ஹிந்தி தேர்வில் 90,000 மாணவர்கள் தோல்வி. மாநில அரசு மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி வருவது ஏன் என கல்வியாளர்கள் கேள்வி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 66,160 ரூபாய்க்கு விற்பனை. திருச்சியில் 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7 தளங்களுடன் அமையும் கலைஞர் நூலகம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். (2022) முதல் கடந்த ஆண்டு வரை பிரதமர் மோடியின் 38 வெளிநாட்டு பயணங்களுக்கு 258 கோடி ரூபாய் செலவு. அதிகபட்சமாக அமெரிக்க பயணத்திற்கு 22 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக ஒன்றிய அரசு தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோயிலை சுற்றியுள்ள 7 மலைகளும் தேவஸ்தானத்திற்கே சொந்தம். மலையடிவாரத்தில் 3 நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 35 ஏக்கர் நிலத்தின் பதிவை ரத்து செய்து முதலமைச்சர் சந்திரபாபு உத்தரவு. இந்தியாவில் 3 ஆண்டுகளில் 100 புலிகள் வேட்டையாடப்பட்டதாக வெளியான அதிர்ச்சி தகவல். டிஜிட்டல் பணப்பரிமாற்றம், ஹவாலா பணப்புழக்கம் என பெரிய குழு செயல்படுவதாக விசாரணையில் அம்பலம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.